நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்குரிய வித்யாபுத்திரர் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 239வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது கடைசியான ஜோதிர்லிங்கம் குஷ்மேஸ்வரம் சொல்லப்படுறது. இது மகாராஷ்டிராவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் எடுத்து பார்த்தா இப்போ ஜஸ்ட் ஐ வாண்ட் ரீகேப். நிறைய பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் 1 ராமேஸ்வரம், ஆந்திர பிரதேஷில் 1 மல்லிகார்ஜுனம், மகாராஷ்டிராவில் 3 வந்துடுது. பீமாசங்கரா வருது, அதே மாதிரி திரையம்பகேஸ்வரர் வருது, குஷ்மேஸ்வரம் வந்துடுது. இது 3 வந்து மகாராஷ்டிராவில் வந்துடுது. குஜராத்தில் 2 வருது. சோமநாத் வருது, நாகேஸ்வரம் குஜராத்துக்கு போயிடுறது. அடுத்து மத்திய பிரதேஷில் ஓங்காரேஸ்வரரும் உஜ்ஜயினும் வந்துடுது, மகாகாளேஸ்வரர். உத்தரப்பிரதேசத்தில் 1 வருது. உத்தரப்பிரதேசில் வந்தது அடுத்தது இது ஜார்க்கண்டில் பைத்தியநாத், அது 1 வருது. உத்தரகண்டில் 1 வருது. உத்தரப்பிரதேஷ் 1, உத்தராகண்ட் 1. ஸோ டோட்டலாக 12 வருது. இதில் இந்த 12வது ஜோதிர்லிங்கம் நம்ம பார்க்கக்கூடியது மகாராஷ்டிராவில் அமைஞ்சுள்ள குஷ்மேஸ்வரம். இது வந்து எல்லோரா பக்கத்தில் வருது. தேவ்கர்ன்ற மாவட்டம் மகாராஷ்டிராவில் இருக்குது. அது வந்து எல்லோரா ஒட்டி வரக்கூடியது இந்த இடம். இது கதையை பார்க்கலாம். எப்படி இந்த ஜோதிர்லிங்கம் ஏற்பட்டதுன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கிடையாது. ஜோதிர்லிங்கம்னா பரமேஸ்வரனே அந்த இடத்துல வந்து ஒரு அருட்செயலை நடத்துகிறார். இப்போ இப்படி திருப்பதி வீரட்டானம் வீரச்செயலெல்லாம் புரிஞ்சா சொல்கிறோம் இல்லையா, இங்கே பக்தாளை காப்பாற்றுறதுக்காக வந்தார். ஒவ்வொரு இதையும் பார்க்கணும். நம்ம ஜோதிர்லிங்கங்கள்லாம் ஏற்பட்டது பக்தர்களுக்கு இடர்பாடு வரும்போது உடனடியாக அங்கே தோன்றுறது தான் ஜோதிர்லிங்கங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வருதுன்னா, சுதர்மான்னு பெரிய சிவபக்தர் வந்திருக்கான் மகாராஷ்டிராவில், தேவ்கர் மாவட்டத்தில். அவங்க வந்து தினமும் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல மனைவி வாச்சா சுதேகான்னு பேர். அவர் பேர். இந்த சுதேகாவும் சுதர்மாவும் நித்தியப்படி சிவ பூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூட மாட்டாங்க. காலையில் எழுந்து குளித்த உடனே முதலே சிவ பூஜை. இந்த சிவ பூஜையில் என்னென்னா, பார்த்திவ லிங்கம் பண்ணுவாள். மண்ணிலே லிங்கம் பண்ணி பூஜை பண்ணி அதை கண்டு கரைக்கணும். திருப்பி பக்கத்தில் குண்டத்தில் போட்டு கரைக்கணும் பண்ணுவாள். அந்த மாதிரி வாங்கிட்டு வருஷ கணக்கில் ஆகுது. கல்யாணம் ஆகி 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அவளுக்கு குழந்தையே இல்லை. அப்போ பொண்டாட்டி கேட்குறா, இந்த மாதிரி நம்ம இவ்வளோ பண்ணுறோம், பரமேஸ்வரன் நமக்கு அருள் புரியவே இல்லையா. அப்போ சுதர்மா என்ன சொல்கிற, அதுக்கு கவலைப்பட வேண்டாம், நம்ம பரமேஸ்வரன் நமக்கு என்ன வேணால் பார்த்துப்பார். அவர் இந்த மாதிரி டிசைட் பண்ணுறாம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், ஊருக்கு போகும்போது எல்லாருமே பெண்கள்லாம் பேசுகிறா, என்ன இழிவாக பேசுகிறா, பிடிக்கல இருக்குது, ஒரு செய்யுங்க, என் தங்க இருக்கா ஒருத்தி குஷ்மான்னு பேர், அவளே கல்யாணம் பண்ண பிரச்சனை. அப்போ அவர் சொல்கிறார் சுதர்மா, இல்லை இதனால் பிரச்சனை வரும் பின்னாடி, நான் வந்து குழந்தை வேணும் உனக்கு ஒன்றா, நான் ஹஸ்பண்டு நீ ஒய்ஃபு, நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, சுவாமி தான் நமக்கு எல்லாமே, அப்படியே விட்டுள்ளான்றான். அவள் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி ஷீ இஸ் மேக்கிங் ஹிம் டு அக்செப்ட் இட். ஸோ குஷ்மாவுக்கு இந்த சுதர்மாவுக்கும் 2வது தடவை கல்யாணம் பண்ணியிருக்காள். இவ தான் மனைவி தான் பண்ணுறான். இந்த சுதேகா தான் இதுக்கு அடிகோல்றா, இதுக்குன்னா குழந்தை வரணும்னு சொல்லிட்டு. அந்த குஷ்மா கல்யாணம் பண்ண பிறகு இந்த சிவபூஜையெல்லாம் கற்றுத்தராங்க. அது சுதேகா தான் கற்றுத்தரான். அப்படி தினமும் சிவபூஜை பண்ணோம், அது இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது. தினமும் பார்த்திபலிங்கங்களை பிடிச்சி பூஜையை பண்ணி அந்த பக்கத்தில் ஒரு குண்டம் இருக்குது, அந்த குண்டத்தில் விட்டு கரைச்சிடுவாங்க. அது மாதிரி 1,00,000 லிங்கத்தை பண்ணுறா. தினம் ஜஸ்ட் இமேஜின், டெய்லி ஒரு லிங்கம் பண்ணி பூஜை பண்ணி கலைக்கணும். 1,00,000 லிங்கங்களை கரைச்சிடுறா. அது மாதிரி கரைக்கும்போது அவளுக்கு கருவுறாகும். 1,00,000 லிங்கத்தை பண்ண பிறகு தான் பரமேஸ்வரன் கல் பிடிக்க. குஷ்மாவோட பூஜை வந்து சுதேகாவோட ரொம்ப வசதியாக இருக்குது. அவ்வளோ சின்சியராக பண்ணுறான். ஸோ சுப்ரியன் ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பையன். பரமேஸ்வரனுடைய பிரசாதமாக பிறக்கிறான் பையன். இந்த சுப்ரியனை வச்சு நம்ம பண்ணுறான். இப்போ தான் இவளுக்கு பொறாமை ஏற்படுறது. அது முதல் பொண்டாட்டிக்கு தங்கையோட இதுதான் இப்போ தான் பண்ணி வச்சா கல்யாணத்தை. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த பையன் நல்ல வாலிப பையனாக வரான். இவளுக்கு எரிச்சலாக வருது அந்த குழந்தைய பார்த்தோன்னே, என்னவோ தெரில. சரி சொல்லி இப்போ சுதர்மா என்ன சொல்கிற, பையன் வாலிப வயசு வந்துட்டான், பையனை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிடுறான் அந்த பையனுக்கு. பட் கூட்டு குடும்பம் தான். ஸோ அந்த குடும்பத்தில் சுப்ரியன் வந்து 2 அம்மாக்கிட்டே ரொம்ப ஆசையாக இருக்கான். அந்த பையன் பெரிய சிவபூஜை பண்ணிட்டு இருக்கான். அவனும் அப்பா வட்டமே அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் 2 பேர் எப்படியாவது இது ஒழிஞ்சு தொலைக்கணும் வாழலாம் அப்படின்ற மாதிரி இப்படி மாறிடுது. அவளுக்கு அரக்க புத்தி வந்துடுது. அவளுக்கு முதல் பொண்டாட்டிக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாலும்
அந்த சுதேகாவுக்கு இந்த மாதிரிலாம் புத்தி வந்து இந்த விநாசகாலே விபரீத புத்தின்னு அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவளுக்கு. என்ன செய்கிற, ஹஸ்பண்ட் கணவன் மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி ஒரு உடைவாள் எடுத்து போய் கத்தி அருவாமனையாட்டம் ஒரு அருவாளாட்டம் வச்சுன்னு போகிறான். வச்சுன்னு போட்டு டக்குன்னு அவன் தலை கழுத்தில் போட்டுருவான். பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கா, அவன் கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் அசன் தூங்குறா, கரண்ட் கிடையாது. அப்போ அந்த ஜஸ்ட் இமேஜின் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முறை நடந்தது. ஸோ அவன் செத்து போயிடறான். அந்த பையன் செத்து போகிறோன்னே பொண்டாட்டி தள்ளி படுத்துட்டு இருக்கா, அது அப்படியே இந்த படத்தை கொஞ்சம் இழுத்துன்னு போய் துண்டு துண்டாக போடுறான். போட்டு ஒரு மூட்டையை கட்டி எந்த இடத்துல கொண்டு பார்த்திவேந்திரத்தை கரைச்சிருந்தாலோ குஸ்மா அந்த குண்டத்தில் கொண்டு போட்டுடுறான். போட்டு அவன் வந்து படுத்துவிட்டான். காத்தால் ஆனது பையன் வரலையேன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போகணுமே அப்படிலாம் பையன் அப்பா பார்க்குறார். இருந்தாலும் அவன் சிவ பூஜையை விடலை. யார் சுதேகாவும் குசுமாவும் அந்த சுதர்மாவும் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ திடீர்னு ஒரு ரூமில் வந்து பார்த்தா கத்துறான். ஐயோ ஒரே ரத்தமாக இருக்க, ரத்த கலையாக என்ன ஆச்சு, யார் கொண்டுட்டா அப்படிலாம் கத்துறான். அப்போ அவரை தன்னுடைய தன்னிலையிலேருந்து மாறுபடவே இல்லை. ரொம்ப ஸ்டடி குசுமாவும் பெத்தவா, ஆனால் வந்து அவளும் உறுதி பண்ணல. நம்ம சிவபூஜையை முடிச்சிட்டு அந்த லிங்கத்தை கொண்டு கரைச்சிடுறான். இங்கே வந்து ட்ராமா நடக்கிறது. இங்கே ஆற்றுல அவள் அலறா. யார் இதை தப்பை பண்ணாலும் அவள் வந்து ட்ராமா ஆக்ட் பண்ணுறப்ப இந்த பேப்பரில் பார்த்தா அப்படி தான் வருது நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் சிவபூஜையை முடிச்சுட்டு கும்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை தலையெழுத்து வச்சுட்டு 10 அடி நடந்து வர அம்மான்னு கூப்பிட்றது, குரல் கேட்குறது. பையன் வந்து செத்து கிடக்கான ஆற்றுல அதை பற்றி கவலைப்படலவா. நீ போய் பார்க்குறான், பையன் ரொம்ப அழகாக வரான். அந்த குளத்துலேருந்து வந்து அம்மா அந்த கட்டியை தெழுவுறான். அவள் ஆச்சரியப்படுறான், என்னடா சிக்குவா கண்ணான்னு சொல்கிறான். அப்போ வந்து திடீர்னு அந்த அண்டம் நடுங்க அப்படின்ற மாதிரி அந்த குளத்துலேயும் கொப்பளிச்சு தண்ணி கொப்பளிச்சு அதுலேருந்து பரமேஸ்வரன் வந்து உதயமாகிடுறார். உதயமாகி குஸ்மா நெல்லு அப்படின்றார். இதெல்லாம் என்னை யார் பண்ணால் தெரியுமா, எனக்கு தெரியாதுன்றா. நீ என்னுடைய தீவிர சிவபக்த, இதெல்லாம் பண்ணிட்டு உங்கள் அக்காவுக்கு இவ தான் பண்ணா, சுத்தியக்கா தான் பண்ணா. அவளை வந்து என்னாச்சு, அவள் இந்த பையனை எனக்கு பிடிச்ச பையன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டாளே சொல்லிட்டு சூலாயத்தை ஏவி அவளை சுக்குநூறாக பண்ணுற பாரு. அப்போ வேண்டா இல்லை வேண்டாம், அவளுடைய புத்தியை காமிச்சிட்டா, நம்ம வந்து இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் அவள் தான் சிவபூஜையை கற்றுக் கொடுத்தாருங்க. அப்படி இது மாதிரிலாம் கிடையாது, எர்லி ஸ்டேஜஸ் நல்லா தான் இருந்தா அக்கா அப்படின்ற. அப்போ என்ன செய்யணுன்றார், நான் எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜோதிர்லிங்கமாக விளங்கணும், இங்கே வந்து தோன்றினே இல்லையா, எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் இந்த இடத்துலன்ற. ஸோ இந்த தேவகர் மாவட்டத்தில் அந்த எப்போ அந்த குண்டத்திலே தோன்றினாரோ அந்த இடத்துல ஈஸ்வரன் வந்து இருக்கேன் தோன்றுறார். அந்த மாதிரி தோன்றிதான் இந்த ஜோதிர்லிங்கம் குஷ்மேஸ்வரர். அப்போ சொல்கிறார், என்னோட பக்திக்காக நான் வந்தேன், நீ அவ்வளோ தெய்வ பிரிவியாட்டம் நீ வந்து பூஜை பண்ணியிருக்க எனக்கு. ஸோ உன் பேர்லேயே இந்த லிங்கம் வழங்கொட்டுற பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணி மறைஞ்சிடுறார். ஸோ இப்போ வந்து ஆற்றுக்கு வர எல்லோரும் பெரிய அக்காவை திட்டுறா எல்லாரும். அப்போ வந்து சுதர்மாவும் ஹி டிட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஹர், ஆம்டையானும் மன்னிச்சு விட்டுறான் அவளை. அவள் வந்து இவள் காலில் விடுறா, தங்க கால குஸ்மா என்னை மன்னிச்சிட்டியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, நீ தான் பூஜையை கற்றுக் கொடுத்த, ஒன்றால் தான் சுப தரிசனம் கிடைச்சது எனக்கு, நீ என் பையனை வெட்டினையோ தெரியாது எனக்கு. ஆனால் அதனால் சிவபுரான்னு காட்சி அளிச்சாரா இல்லையான்னு பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நீ 1,00,000 லிங்கத்தை போட்ட அதனால் வந்தேன்ற. 1,00,000 லிங்கத்தை பண்ணி பூஜை பண்ணி கரைக்கிறாவோ. சரி, இந்த மாதிரி ஏற்பட்டுதான் இந்த ஜோதிர்லிங்கம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா பக்கத்தில் தேவகர் மாவட்டத்தில் இருக்குது இந்த குஷ்மேஸ்வரன்றது. ஒன்று பார்க்கணும், நம்ம இதிலெல்லாம் வந்து இந்த லிங்கம்ன்றது இதுக்கு பேஸ் ஒன்று இருக்கும், பிரம்ம பாகம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆவுடையார் தரையோட தரையாக இருக்குது, மேலே ருத்ரபாகம் தான் இருக்கும் மெயினாக. இது வந்து எப்படி சொல்கிறது சாஸ்திரங்கள், இது கீழ் பேஸ் தான் வந்து பிரம்ம பாகம், இது விஷ்ணு பாகம்னு இருக்குது. ஆவுடையார் தான் விஷ்ணு பாகம், ருத்ர பாகம்னு சொல்லிருக்கு இது மேல்து. அங்கே 2 பாகம் தான் இருக்கும், மிச்செல்லாம் வந்து தெரியவே தெரியாது. வெரி ரேர் ஃபினோமினன். இது மாதிரி ஃபுல்லாக காமிக்கிறது, லிங்கமாக காமிக்கிறது அங்கெல்லாம். மோரோவர் அந்த இடத்துல இந்த இது கிராஸ் பண்ண மாட்டேன். பசு ஹத்தி கோஹத்தி பண்ண மாதிரி பாவம் சொல்லுவாங்க. நம்ம இதில் சுற்றி வரோம் இல்லையா, அந்த நீர் விழ தும்ப தாண்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது அங்கெல்லாம். நார்த் இந்தியாவில் போனால் நம்மளை தேவியில் அலோவாஸ் சொல்கிறது அபிஷேகம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணலாம்.
ஆனால் இதை தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு இது அங்கே. ஸோ இந்த ஜோதிர்லிங்கம் வந்து ரொம்ப 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 உயர்வாக சொல்லப்படுறது. சிவபுராணத்தில் சொல்லிருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இதெல்லாம் இப்போ நடந்தது இல்லை, திரும்பி புரிஞ்சுக்கணும். வியாச பகவான் எழுதிருந்து இது 10 புராணம், 11 புராணங்களில் சிவனை பேஸ் பண்ண புராணங்கள் 10 வந்துடுறது. 18ல் சிவன் சைவத்தை பேஸ் பண்ணி 10, அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மிச்ச புராணங்கள் தான் இதர புராணங்கள், விஷ்ணு புராணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேலன்ஸு. மேக்சிமம் புராணங்கள் 18 புராணத்தில் இதை பேஸ் பண்ணி ஈஸ்வரனை பேஸ் பண்ணியாக இருக்குது. பட் இது எல்லாம் யார் எழுதின? வியாச பகவானும் அவரோட அப்பா பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் எழுதியிருக்காரு. அப்போட 18 இவர் எழுதினா சொல்ல, 18 வியாசர் எழுதலை, அதுவும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. விஷ்ணு புராணம் எழுதினால அவர் தான் எழுதியிருக்காரு. அப்பா எழுதின அப்பா புள்ள யார் எழுதினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்கு போயிடுறது அந்த கிரெடிட்டு. ஸோ ஹோல் கிரெடிட் இஸ் பீங் கிவன் டு வியாசர். ஸோ இதை சொல்லி நம்ம அட்லீஸ்ட் வாழ்நாளில் இந்துக்களால் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவ முடிஞ்ச வரை அந்த ஊருக்கு போகும்போது போயிட்டு பார்த்துட்டு வாங்குவோம். ஒருவர் இந்த இதெல்லாம் வந்து 60 வயசுக்குள்ளே முடித்தா நல்லது. ஏன்னா வந்து அப்புறமா கெட்டிங் ஓல்டு, 1008 ப்ராப்ளம் வந்தது உடம்புல. வி கேனாட் ட்ராவல், எஸ்பெஷலி இதெல்லாம் ஹிமாலயாஸ்லாம் போகிறவா வந்து முன்னாடி போயிடணும். ஏன்னா அப்புறமா வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லைன்றான், அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடும், அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வசதியாக இருக்கிறவா பணத்தை சேர்த்து வச்சுட்டு ஃப்ளைட்டில் கூட போயிட்டு வந்துடுறா, அது வேறு. பட் இப்போ ஆல் ஃபெசிலிட்டிஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடுது. இப்போ மோடிஜி வந்து பிறகு வந்தே பாரத் ட்ரெயின் வேறு விட்ருக்கார். ஸ்பீடாக போகிறதுன்றா, 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிடலான்றா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற இடத்துலலாம் வந்து 2 ஹவர்ஸில் போய்டுது ட்ரெயின். ஸோ ஃபாஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இருக்குது இப்போ. ஸோ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதுக்காக சினிமா ட்ராமான்னு போயிட்டு இருக்காமல் நம்ம வாழ்நாள் சேவிங்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதை அப்போ தான் பார்க்க முடியும். இந்த பாரத பூமி சொல்கிறோம், பாரத பூமியில் பல கல்ச்சர் இருக்குது. நம்ம போனால் தான் தெரியும் அவளுடைய நடை உடைய பாவனைகள் இல்லாமல். இப்போ அந்த காலத்திலலாம் நான் சொல்கிறதுனா 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது அங்கேருந்து ராமேஸ்வரத்தை இந்த தகர டின், பிஸ்கட் டின்னாட்டம் இருக்கும், எண்ணெய் டின்னாட்டம். அதுக்கு தாப்பால் போட்டிருக்கோம். அது ஒரு ஊரில் இறங்கிடுவா, 20 பேர் 30 பேர் வருவா. இறங்கிட்டு அங்கேயே ஒரு கும்பிட்டியாடும் வச்சுட்டு சப்பாத்தி பண்ணி கொண்டுருவா. கொண்டு நெய்யை விட்டு அதை திருப்பி போட்டு அவள் சப்பாத்தி தானே 200-300 சப்பாத்தி இருக்கும் அவர்கள். அதை போட்டு ஏதோ ஒன்று தொட்டு தூக்கி சாப்பிட்ருவா. நமக்கு தான் வந்து அரிசி சோறிக்க வேணும், அவள் கவலையப்பட மாட்டாது இருந்தாலும். சரி, இல்லை அது அப்படியெல்லாம் வந்திருக்கா ராமேஸ்வரம் யாத்திரான்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல், சோறு கிடைக்காம, ஹோட்டல் இல்லாமல் அப்படியே அவள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. சரி, இப்போ இதெல்லாம் போகும்போது நர்மதையெல்லாம் போகும்போது பார்த்தா குழந்தை சின்ன சின்ன குழந்தை செருப்பு கூட இல்லை எல்லாம். அதெல்லாம் இந்த பனி புட்டுறது, அம்மாக்காரி அப்பாங்காரன் பெரியப்பா மூட்டையை தூக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறா அவள் இங்கே சிவன் கோவிலுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்டு நிறைய பஸ்ஸஸ்லாம் விட்ருக்கா, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் விட்ருக்கா. வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் வித் அஸ். தமிழ்நாடு வந்து இப்போ சேஃபஸ்ட், நான் திருப்பி சொல்கிறேன், யாரோத்தோட ஆர்கியூ பண்ணியிருந்தார் என்கிட்ட. கர்நாடகா தான் சரி, இந்தியாவில் சேஃபஸ்ட் பிளேஸ் ஆஸ் ஆன் டேட் தமிழ்நாடு ஒன்று தான். அதுக்கு தான் அங்கேருந்து வராங்க. இங்கே வந்து நம்ம பாகுபாடு அவளை பார்க்குறது இல்லை, எல்லாருக்கும் நம்ம பண்ணுறோம். ஜனங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கா இங்கே. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் தேர் ஃபார் த பீப்புள். அகெயின் ஐ ரிப்பீட். ஸோ தமிழ்நாடு ரொம்ப பீஸ்ஃபுல் சிட்டி, பீஸ்ஃபுல் ஸ்டேட்டு. இங்கே வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ காந்திஜியெல்லாம் ஒருத்தர் சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி சேஃப் கிடையவே கிடையாது. நான் ஸ்டேட்லாம் போயிருக்கேன், இதுக்காக சொல்ல வரேன். ஸோ இதை சொல்லி நீங்கள் வந்து தயவுசெய்து பிளான் பண்ணுங்கள். நம்ம சேவிங்ஸ் ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் இது கொடுக்கலாம். இந்த தல யாத்திரைக்கு, தீர்த்த யாத்திரைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இதை சொல்லி இந்த 12வது ஜோதிலிங்க சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 1 or 2 டேஸில் செவ்வாய்க்கிழமை வாக்கில் இந்த இது ஆரம்பிச்சிடுவேன். இது அக்ஷர சக்தி பீடங்கள், அதை வந்து தொடர்ந்து கேளுங்கன்னு கேட்டுட்டு நான் முடிவு செய்கிறேன்.